ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்க வரும்போது 500 rupees. போக்கிரி படத்துல வர பாடி சோடா மாதிரி சூச்சுவை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சிருக்கியா? யாயா ஆ? நிறைய வாட்டி. ஸ்ரீதேவி அசோக்குடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? விஜய் சேதுபதியா? வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ வித் மீ. மனசு தாராளம், பண்ண சீரியல் ஏறாளம், வெயிட் லாஸு, உழைச்சா காசு, வேலை தான் மாசு அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்க இட்ஸ் சாமந்தா கிரண். ஹாய். ஹாய் மச்சான், எப்படி இருக்க? யா வெரி ஃபைன். எப்போ நீ தான் ஆள் மாறிட்டே இருக்கே வர வர. அப்படியா? ஆமா, பல அதாவது தசோதாரம் படத்துல கமல் வந்து ஸ்க்ரீன்ல தான் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க வாழ்க்கையிலேயே. போதும். ஸோ திஸ் இஸ் இட்ஸ் மை ஷோ. ஆ, 3 ஓவர்ஸ், ஓ எஸ்டிடி, தில்லுக்கு துட்டு, ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க்கு. ஓ இந்த 3 ஓவர் தான் இன்னைக்கு விளையாட போறோம். விளையாடிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஓவர் எஸ்டிடி. எஸ்டிடின்னா வரலாறு தானே. உன் வாழ்க்கை வரலாறுலாம் பத்தி புரட்டி பார்க்க போறோம். ஐயோ எனக்கு எல்லாமே தெரியும், ஓகேவா? தெரியாத விஷயமே கிடையாது. பட் ஸ்டில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து ரோஹித் சர்மா தான் அம்பாசிடர். அந்த மாதிரி வெயிட் லாஸுக்கு யாராச்சும் அம்பாசிடர்னா அது வந்து சமந்தா தான். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 40 யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க ஒன்று வச்சு. அதெல்லாம் இல்ல, ஒரே ஒரு சேனலுக்கு தான் கொடுத்தேன் நான். ஒரு 40 பார்ட்டா போட்டாங்களா? அதுக்கப்புறம் உனக்கு தான் கொடுக்குறேன். சரி ஓகே, பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக, ஏன்னா நீ நிறைய பேசிட்ட, அதை பற்றி ரொம்ப பேச வேணாம். ஒரு 3 விஷயம் இதை குறைச்சிக்கோங்கப்பா, உங்கள் வெயிட் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னா நீ என்ன விஷயம் சொல்லுவ? 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஈவினிங். என்னங்க இது, நாங்கள் டீ குடிக்கிற டைம் அது. அந்த டீ காஃபியில் சுகர், காஃபி நானே குடிப்பேன். ஆ, ஆனால் சுகர் கட்டு, கம்ப்ளீட்டாக கட்டு. சுகர்ன்றது அதான் நான் சொல்கிறேனே, ஹனி, ஜாக்ரி, லொட்டு லொசுக்கு, ஆர்டிஃபிஷியல் சுகர் எல்லாமே கட்டு. ஓகே. எது சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டா ஓகே தான், என்னோட தியரி படி. இப்போ நீ சட்டப்படி டின்னர் சாப்பிட்ட அப்போ? நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ லெமன் சோடா குடிச்சேன்ல, அது ஓகே. அது குடிக்கலாம், ஒன்லி ட்ரிங்க்ஸ் salt. மாதிரி. ஓகே, 1. ரெண்டாவது சுகர். நோ சுகர். மூணாவது வந்து கன்சிஸ்டன்சி. இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓகே, இந்த வெயிட் லாஸ் பற்றி பல சீக்கிரட்லாம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப நாளாக உன்கிட்ட கேட்கணுன்ட்டு இருக்கேன். ஜென்ரலாக நீ சொன்னது தான், எனக்கு வந்து அவ்வளோ பெண்கள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ரொம்ப ஃபியூ கையை விட்டு எண்ணிடலாம், ஆனால் ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்னமோ தெரில, பொண்ணுங்களோட செட்டே ஆகாது. ஏன் அப்படி? இப்போ எனக்குலாம் பொண்ணுங்களோட தான் செட் ஆகும். அது உனக்கு. ஏன்? எனக்கு தெரியல, என்னோட வேவ் லென்த்தே ஒரு மாதிரி கொஞ்சம் பசங்களோட தான் செட் ஆகும். எனக்கு இப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஸ்கூலில் படித்த பசங்க. ஆ, ஏன்னா நான் ஸ்கூலில் ரொம்ப டாம் பாய்ஸாக இருப்பேன். இந்த பொண்ணுங்க கேட்டகிரிலேயே நம்மளை கொஞ்சம் சேர்த்துக்க மாட்டாங்க. ம், நான் வந்து கொஞ்சம் இந்த சாக் பீஸ் எடுத்து அடிக்கிறது, தலை மேலே வந்து சர்க்கரையை கொட்டுறது, ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் யாராவது என்கிட்ட மிஸ்சிஃபாக இருந்தாங்கன்னா பெண்மையாக நடந்துக்க மாட்டேன் போல இருக்கு. அதனால பெண்கள் வந்து என்னை பொதுவாக ஒன்றாவே மதிக்க மாட்டாங்க. ஓகே. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பசங்களோடய சுற்றி பழகிட்டோமா, அதனால மேபி அந்த மாதிரி. ப்ளஸ் பசங்க கிட்ட எப்படின்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம், எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்க, ஓகே. நம்மளை இப்படி நினைப்பாங்க அப்படின்ட்டுலாம். நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்லலை. இப்போ எனக்கு இண்டஸ்ட்ரியிலே வந்து பவிலாம் ரொம்ப க்ளோஸ், பிகாஸ் அவள் ஏன் மைண்ட் செட்டில் இருப்பா. அதனால ஸோ என்னோட மென்டல் மேட்ச்க்கு வந்து எந்த பெண்கள் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களோட நான் வந்து கையை விட்டு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணிடலாம். ஆமாம். ஓகே, ஃபைன். பட் எனக்கு வந்து பொதுவாகவே ஐ எம் வெரி க்ளோஸ் டு கைஸ். ஓகே, ஃபார் மெனி ரீசன்ஸ். ம். ஃபைன். அண்ட் நான் உன்னை பற்றி இந்த எஸ்டிடியில் பல விஷயங்கள் புரட்டும் போது, ஓஹோ. டயட் லெட்டர் இதை வந்து நீ கொடுத்துருக்க செஃப்க்கு. ஆமாம். அதாவது ஹோட்டலுக்கு ஏதாச்சும் போச்சுன்னா எனக்கு சக்கரை இவ்வளோ தான் போடணும், சால்ட் இவ்வளோ தான் போடணும், சுடுதண்ணி இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு டயட் லெட்டர் கொடுத்தோம்னா செஃப் பல பேர் வேலையை விட்டு போயிருக்காங்க. இதனால கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா ஏதாவது? நிறைய பேர் வந்து வேலையை விட்டு போயிருக்காங்க Oh my வெளியூருக்கு. God. ஆமாம், ஆனால் அது என்னோட கேள்வி இல்லை. ஆ. டயட் லெட்டர் கொடுத்த நீனு லவ் லெட்டர் கொடுத்துருக்கியா ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ்? நான் தான் சொல்றேனே, நான் ஒரு டாம் பாய். இல்லை, ஒரு 16-17 வயசு அந்த டைமில் கூட இல்லை. என்ன பெருசா அந்த பொண்ணுங்க கேட்டகிரிலேயே என்ன வந்து எப்படி தெரியுமா, இப்போ யாராவது ஒரு பையன் வந்து லவ் பண்றான்னு வையேன், ஓகே. அவன் என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுவான், அவன் வந்து என்கிட்ட லெட்டர் கொடுப்பான், நீ வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறியா, உன் ஃப்ரெண்டு நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, நீ வந்து எனக்கு என்ன ஒரு தூதாதான் மச்சான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது குசி படத்தில் ஒரு விஜய் மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க. இப்ப வரைக்குமே தூதாதான் மச்சான் யூஸ் பண்ணிட்டு நீயும் இருக்காங்க. லெட்டர் கொடுக்கல, லெட்டரும் ரிசீவ் பண்ணல. ஆஹா. எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் க்ரஷ் எல்லாம் இருந்திருக்கு. ஓகே. பட் நான் போய் அதான் நான் சொல்றேனே, என்ன பசங்க பாக்குறப்பா இது நம்மளோட ஒண்ணு, வா மச்சான், ஒரு ஆம்பளை பையன் மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்ணுவாங்க. நமக்கே எப்போவாது ஒரு ச்சே இந்த பையன் நல்லா இருக்கு அப்படி தோணும்.
ஆனா நம்ம தோள் மேலே கை போட்டு வா மச்சான் பாத்துக்கலாம், உன் ஃப்ரெண்ட் இருக்கால அவ இன்ட்ரோ கொடு மச்சான், உள்ளம் கேட்குமே லைலா மாதிரி அப்படியே என் நெஞ்செல்லாம் பதறி லிட்டரலி அப்படிதான் இருக்கும் எனக்கு. ஸ்கூல் காலேஜ்ல நான் வந்து ஒரு உள்ளம் கேட்குமே லைலாவா தான் வாழ்ந்திருக்கேன். கடைசி ஷாம் லைலாவை தான் கல்யாணம் பண்ணுவாரு. உங்க வாழ்க்கையில எந்த ஷாமும் வரல. அந்த மாதிரி இன்னும் எதுவும் நடக்கல மச்சான். எஸ்டிடி வாஸ் டன். டன்னா அவ்வளவுதான். புயல் வேகத்துல போவோம் நம்ம. அடுத்து செகண்ட் ஓவர் தில்லுக்கு துட்டு. ஓகே ஸோ 10 கார்டு இருக்குது, 5 கிரீன் கார்டு 5 ரெட் கார்டு. 10ல் நீ 5க்கு ஆன்சர் பண்ணா போதும். ஸோ கிரீன்ல இருக்கிறதுலாம் நார்மலான கேள்விகள், சேஃபான கேள்விகள். இதெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் ஏடாகூடமான கேள்விகள். ஆமா, பட் இந்த கிரீன் கார்டு எடுக்கும்போது உனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்? பிகாஸ் இட்ஸ் a நார்மல் கார்டு. எனக்கு பெனிஃபிட் இல்லையா? உனக்கு பெனிஃபிட் கிடையாது, ஷோக்குமே பெனிஃபிட் இல்ல. ரெட் கார்டு எடுத்தேன்னு வச்சுக்கோ, இமிடியேட்டா நாங்க 500 ரூபாய் மதிப்புல ஒரு கூப்பன் உங்களுக்கு வழங்குவோம். ஆமா, ஆனா கேள்வி டெரரா இருக்கும். ஒருவேளை அந்த கேள்வியை பார்த்துட்டு உனக்கு பதில் சொல்ல வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பதில் சொல்ல தேவையில்ல. அதுக்கு பதிலாக நீ அந்த டேரை பண்ணிடணும். இல்ல கேள்வி அவ்வளோ டெரராலாம் இருக்காது. ஆமா சரி, இப்போ 5 கார்டு தான் எடுக்க போறேன். ரெட் ஆர் கிரீன்? ரெட்டே எடுக்கிறேன். ரெட். ஓகே, ஸோ எஸ் ஆர் நோ செக்மெண்ட். ஓகே, ஸோ நான் கேட்குற விஷயத்துக்குலாம் நீ பண்ணியிருந்தேன்னா எஸ், நோனா நோன்னு சொல்லு, அவ்வளோதான். யாராவது பையனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கிளாமராக ட்ரெஸ் பண்ணியிருக்கியா? நோ. லவ்க்காக தேம்பி தேம்பி அழுது இருக்கியா? ஓகே, அந்த ஷாமந்தா கிரண் ஆகிய நீ வின்னர் படத்தில் வர கிரண் மாதிரி ஹாட்டான ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவியா? நாட் கம்ஃபர்டபுள். ஓகே ஃபைன். போக்கிரி படத்தில் வர பாடி சோடா மாதிரி சூச்சுவை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சிருக்கியா? நிறைய வாட்டி பஸ்ல டிராவல் பண்ற வர இதை முடிச்சிடலாம். இவ்வளோ வருஷம் மீடியாவில் இருந்துட்டு எந்த பையனும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? அப்படிலாம் ஃபீல் பண்ணதே இல்லை. ஓகே ஃபைன். இதில் இப்போ எனக்கு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம்னா சூச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். எங்க எப்போ? பஸ்ல ஒரு வாட்டியும் எனக்கு பெருசா அந்த ஏசி வந்து செட் ஆகாது. ஊர் டிராவல் பண்ண. ஆமா, அப்போ வந்து நான் நிறைய வாட்டி அந்த டிரைவரை நான் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் நிறைய போய் கெஞ்சுவேன். லேடிஸ்ன்றதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மற்றது எனக்கு முன்னாடி போய் யாராவது கேட்டிருந்துருப்பாங்க, செம்ம திட்டு வாங்கியிருப்பாங்க. ஐயோ நம்மளும் திட்டுதான், அண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கண்ணா அர்ஜென்ட்டுனா. அந்த ஹைவே ரொம்ப மோசமாக இருக்கும் வாஷ்ரூம்ஸ்லாம். ஏன்னா எனக்கு தண்ணி குடிக்கிற ஹேபிட் நிறைய இருக்கு, நான் நிறைய தண்ணி குடிப்பேன். ஓகே, அதனால இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு அதனால பஸ் வச்சிருக்கவங்களே டிவி வைக்கிறீங்க, ஏசி வைக்கிறீங்க, ஓரமா ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சீங்கன்னா. இல்ல ரெஸ்ட் ரூம் இருக்கிற இது இருக்கு, பஸ்ஸஸ் வந்துருச்சு. ஆமா, ஆனா அது ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கும், பஸ்ஸே ரொம்ப இதுவா இருக்கும். நான் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கான ஒரு தீர்வு மட்டும் அடல்ட் டைப்பர் மட்டும் தான் இன்னும் பாக்கி இருக்கு. அது விரைவில் வாங்கிடலாம் நினைக்கிறேன். ஓகே, பட் இது உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது சமுதாயத்துல. கவனிங்க. ஓகே, அந்த 500 ரூபாயா போட்டுருவாங்க. ஏய் ஆமா. சோ அடுத்து சிகப்பு காடா பச்சை காடா? போங்க, இப்ப சிகப்பே போங்க. ஜாலியா இருக்குல்ல? ஓகே ஃபைன். மாட்டனா பாரு, யாரு உன்னை அன்ஃபாலோ பண்ணதுக்காக நீ ஃபீல் பண்ணிருக்க இன்ஸ்டாகிராம்ல? பேர் சொல்லணுமா? ஆஃப் கோர்ஸ், தட் இஸ் ரெட் கார்டு. பேர்லாம் சொல்ல முடியாது, போங்க. நான் பொதுவாக நோட்டீஸ் பண்ணுறது வந்து இப்போது நார்மலாக தான் இருப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. நம்ம கையால் சமைச்செல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. நம்ம அவங்களுக்காக போயிட்டு என்னம்மா சாப்பிட்ற, இது வேணுமாம்மா அது வேணுமாமான்லாம் தாங்குவோம், அந்த மாதிரி நடிச்சிருப்போம். ஓகேவா? திடீர்னு அவங்களே கொஞ்சம் வளர்ந்துட்டதா அவங்களே நினச்சிப்பாங்க. பட் அது அவங்க உண்மையிலே வளர்ந்துருப்பாங்களா இல்லை அடுத்து அது நமக்கு தெரியாது. அவங்க மைண்டில் நம்ம வந்து ஓகே இவளை விட நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பாட்டுனா அன்ஃபாலோ பண்ணிடுவாங்கங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே, ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பெரிய ஷோக்கு போயிருந்திருக்கலாம், வெளில வந்திருக்கலாம். இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? பிரச்சனையா இருக்காது. நான் வந்து ரொம்ப இதுவா சின்சியரா ஃபாலோ பண்ணி லைக்லாம் போட்டு அவங்க போஸ்ட்டுக்கு அடடே இது நல்லா இருக்கே அப்படின்லாம் சொல்லி வேற யாராவது கேட்டாங்கன்னா சரி இந்த பொண்ணு கரெக்டா இருப்பா, சரி இவ்வளவு வேணா நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் ரெஃபர்லாம் கூட பண்ணுவாங்க. அப்புறமா திடீர்னு பார்த்தா ஃபாலோ பேக்னு வரும். நம்ம போட்டோக்கு லைக் போடலையே இவங்க அப்படின்னு செக் பண்ணி அப்படிலாம் பார்க்க மாட்டேன் நானு. ஓகே, திடீர்னு என்னடா இது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா அன்ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆனா நான் போய் கேட்டுருவேன், என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு அன்ஃபாலோ பண்ணீங்க, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, மிஸ்கம்யூனிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க ஒரு ரீசன் கொடுப்பாங்க பாருங்க, அப்படியே நம்மள குத்திட்டு செத்துடலாம். தெரியாம எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல. எம்மா நானும் தான் இன்ஸ்டால இவ்வளவு நாள் இருக்கேன், அது எப்படிமா உனக்கு மட்டும் அது என் ப்ரொஃபைல் மட்டும் எப்படிமா ஆகும்? அப்ப அப்படியே மனசெல்லாம் வலிக்கும். அப்புறம் எப்ப நீலாம் ஒரு ஆள் இது பண்றதெல்லாம் பெண்கள் தான், பெரும்பாலும் ஆண்கள் இல்ல.
ஏன்னா நீங்க சொல்லும்போது ஏமா ஆமா, பொண்ணுங்க தான் நிறைய பண்ணிருக்காங்க, பசங்க அந்த பழக்கமே கிடையாது எங்களுக்குலாம். நான் அசார்லாம் கூட போய் செக் பண்ணிருக்கேன். என்னைக்காச்சும் அன்ஃபாலோ பண்ணி அசார் வளர்ந்துட்டாப்ல, பெரிய பெரிய ஷோலாம் பண்றாப்ல, பெரிய பெரிய ஆக்ட்லாம் பண்றாப்ல, நம்மள அன்ஃபாலோ பண்ணிட்டாப்லயோ. அன்ஃபாலோ பண்ண இது எப்படி தான் இருக்கு இந்த கதையில. நம்ம ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான், அப்படியே கதை திட்டிட்டே இருப்பான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை. அவன் பிளாக் பண்ணி 1/2 மணி நேரம் ஆயிருக்கும், இவன் தெரியாமலே பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. 2வது கார்டு போட்டுருங்க 500 ரூபாய்க்கு. அடுத்த கார்டு பச்சையா இல்ல செகப்பா? ஒரு பச்சை எடுத்து பாப்போமா? ஒரு பச்சை எடுத்து பார்ப்போம். ஃபார் சேஃபர் சைடு. அச்சக் கச்சக் திஸ் ஆர் தட். சட்டு புட்டுன்னு போறோம். ஓகே, மாதவன் ஒரு விஜய்? ஹேய் மேடிதா. எப்பவுமே டீ ஆர் காஃபி? காஃபி. ரொமான்டிக் சீன்ல நடிக்கிறது பிடிக்குமா இல்ல எமோஷன் சீன்? இமோஷனல் சீன். சரவணன் மீனாட்சி ஆர் தென்றல் வந்து என்னை தொடும்? தென்றல் வந்து என்னை தொடும். ஓகே, மேரேஜ் ஆர் லிவிங் டுகெதர்? மேரேஜ். ஃபைனல் ஒன், சன் டிவி ஆர் விஜய் டிவி? சொல்லுங்க, நீங்க தான் தைரியமான ஆளாச்சு. ஜீ தமிழ் ஆப்ஷன்லயே இல்லையே, சேஃபான. ஓகே ஃபைன். ஸோ 3 கார்டு எடுத்தாச்சு. லாஸ்ட் 2 green, ரெட். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பேமெண்ட் இன் யுவர் கெரியர் அண்ட் ஃபார் வாட்? குறைஞ்சது அதிகம். லோவஸ்ட் பேமெண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்க வரும்போது 500 rupees. இந்த சீரியல்ல நான் அந்த சீரியல்ல வந்து ஒரு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணேன், ஜெயம்ன்ட்டு. ஜெயா டிவில வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் கஸ்தூரி எல்லாம். அதுக்கப்புறம் அழகான ராட்சசின்னு ஒரு சீரியல்ல நான் லீடா ப்ளே பண்ணேன். ஓகே, ஸோ அதுதான் ஜீ தமிழோட லான்ச். ஓகே, அப்போ வந்து என்னோட பேமெண்ட், நான் லீடா பண்ணும் போது எனக்கு பேமெண்ட் வந்து 1500 பர் டே. ஓ, அப்பவே நான் ரிச்சு. ஓகே, சார் நம்ம எப்படியும் ஒரு 10 நாளாவது நடிச்சிருவோம். இந்த சம்பவம் நடந்து ஒரு 20 வருஷம் இருக்குமா? சரி, ஓகே, அவ்வளோ வருஷம்லாம் இருக்காது. ஓகே, ஜெயம் சீரியல் வந்து நான் காலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நடிச்ச ஒரு டைம் அது. ஓகே, அப்புறமா அழகான ராட்சசி வந்து, அதுக்கும் அழகான ராட்சசிக்கும் ஒரு கேப் இருந்துச்சு. ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஹீரோயினா நடிச்ச பேமெண்ட் வந்து 1500. ஹையஸ்ட் பேமெண்ட்னா நம்ம இப்போ ப்ரொமோஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாமே வாங்குறோம் 1,75,000. 1 lakh பர் டே பர் ஷூட். தட் இஸ் யுவர் ஹையஸ்ட் பேமெண்ட். இதுக்காக நம்ம கை தட்டி ஆகணும். ஏன்னா பெண்கள் பொதுவாக வந்து, நான் சொல்றது சீரியல் இல்ல, அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு வீடியோக்காக ஒரு பர் டே ஆடுக்காக வாங்குறது நைஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பெண்கள் கூட வயசு கூட சொல்லிடுவாங்க, நான் சம்பளத்தை சொல்லவே மாட்டாங்க. தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் கார்டு கிரீன் தான் இருக்கு. ஓகே, இதுவுமே அந்த மாதிரி தான். டக்குன்னு நான் கேட்பேன், டக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு நடிக்கணும்ட்டு ஆசை அப்படின்னா அது என்ன ரோல்? மேபி மூவிலேருந்து இருக்கலாம், வாட்எவர், ஒரு ட்ரீம் ரோல். எனக்கு டியூவல் ரோல் பண்ணணும்னு ரொம்ப டபுள் ஆசை. ஆக்ஷன் பண்ணதே இல்லை இது வரைக்கும், நான் டியூவல் ரோல் பண்ணதில்லை. அது நான் ஹீரோயினாக தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓகே, பட் ராதிகா மேம் வாணி ராணியில் ஒரு அது லுக்கை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் நம்ம அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும்ல, ஓகே, அது எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டா எனிதிங் நம்ம அது நான் எப்படி நான் அதை போர்ட்ரே பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே கொஞ்சம் ஐம் வெரி கியூரியஸ் டு நோ, நம்ம அதை எப்படி நடிப்போம் அப்படின்றது. நீங்கள் அந்த அன்பே சிவம் இதெல்லாம் பண்ணீங்களே, ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர், பிகாஸ் அது ஈஸி கிடையாது அது பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த டபுள் ஆக்ஷனும் இந்த மாதிரி ஏதோ நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்குது, அது லுக்ஸ் வைஸாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை நிலால மென்டலி சேலஞ்சாக பண்ணியிருக்கேன். நமக்கு ஏதோ இல்லை இந்த ஸ்டாமர் பண்ணுற மாதிரி ரோல்ஸ் இருக்கும்ல, திக்குவாய், ஆமாம், அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குமோன்ட்டு தோணுது. டபுள் ஆக்ஷன். இஃப் சப்போஸ் ஆக்ட்ரஸ் ஆகலைன்னா என்னவாயிருப்பீங்க? நான் காலேஜ் படிக்கும்போது விப்ரோவில் பிளேஸ் ஆனேன், ஒரு பிபிஓ கம்பெனியில். ஓகே, கோல்ட்மேன் சாக்ஸ்னு ஒரு கம்பெனியில் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் இன்டர்வியூ வந்தேன். ஓகே, பட் வேலைக்கு போகல. நான் அதுக்குள்ளே மீடியா வந்துட்டதுனால ஸோ இதான் உங்களோட முதல் வேலை? இதுதான் என்னோட முதல் வேலை, இதுதான் என்னோட முதல் சம்பாத்தியம். ஸோ ஐ திங்க் நான் ஏதாவது ஒரு பிபிஓ இல்லை விப்ரோ மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி, இல்லை கோல்ட்மேன் சாக்ஸ்லாம் என்னை செலக்ட் பண்ணல, ஸோ அது அவுட் ஆஃப் கொஸ்டின். ஓகே, அப்போது விப்ரோவில் நான் எனக்கு அந்த ஆஃபர் லெட்டர் வந்தபோது மாதம் 10,000 ரூபாய் சம்பளம். அண்ட் ஐ திங்க் ஐ வாஸ் ஏர்னிங் தட் மணி. திமிருக்காக சொல்லலை, எனக்கு அது அப்போ ஒரு 5 டேஸ்க்கான பேமெண்ட். ஓகே, ஸோ
ஒரு மாசத்துல நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி, 5 நாள்ல 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிச்சேன். 5 நாள் நமக்கு ஜாலியா இருக்குல்ல, மற்றபடி நம்ம எப்படி அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் மீடியா. மற்றபடி இதை நான் கெரியர் ஆக்கணும் நான் கனவுல கூட நான் நினைச்சது கிடையாது. வேலை இங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு, 5 daysல முடிஞ்சிடும். அங்கன்னா மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இதுல வந்தது தான் இது. ஸோ ஐ திங்க் நான் ஏதாவது ஒரு BPO கம்பெனில 9 to 5 ஜாப், டெஸ்க் ஜாப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ முடிஞ்சிருச்சு. தில்லுக்கு துட்டு ஆஸ்க்கு தப்பா சொன்னா. ஸோ இப்போ என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக போகுது ஓகே இந்த ஓவர். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் உன்னை பற்றி பதிலாக நிறைய சொன்னேன். இப்போ உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உனக்கு சம்மந்தப்பட்டவங்க, அவங்கள பற்றி நான் ஒரு கேள்வி கேட்பேன். ஒருத்தருக்கு 10 seconds தான் டைம். ஒருவேளை நீ தப்பா சொன்னா பளிச்சுன்னு உன்னை தட்டி எழுப்புற வகையில் மலைச்சாரல் உனக்கு வழங்கப்படும். ஓகே, ஆனா அவங்களாம் யாருன்ட்டு நான் சொல்ல மாட்டேன், ஸ்க்ரீன்ல வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ யாரை பத்தி கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தலாம். ஸ்க்ரீன்ல ப்ளீஸ். ஸ்ரீதேவி அசோக். யா, ஸ்ரீதேவி அசோக் உடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? விஜய் சேதுபதியா? அவங்களோட ஃபேவரட் ஹீரோ அஜித் குமார். அஜித்தா? அடுத்த போட்டோ பவி. யா, ஸோ பவி பத்தி ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்குறேன். பவியோடைய பர்த்டே எப்போ? மார்ச் 23rd. மார்ச் 23rd அப்படிங்கிறது கரெக்டான எப்படி? ஹவ்? ஏங்க கூட ஒர்க் பண்ணிருக்கோம், செலிப்ரேட்லாம் பண்ணிருக்கோம். அப்படியா? என் பர்த்டே வேணா அவகிட்ட கேளு, தெரியாது. அப்போ மூஞ்சிலே அடிக்கிறேன் நான். நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். ஸோ ஒரு கேள்விக்கு வந்து நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்து பிக்சர் ப்ளீஸ். இருமலர்கள் யுவர் கரண்ட் சீரியல் இன் சன் டிவி. ஸோ இருமலர்கள் லான்ச் ஆன டேட் என்ன? January 4th. January 4th. எப்போ? Jan 6th? Jan 19. 19 எனக்கு ஜாலியாக இருக்குது, ஆனால் பாவம் குழந்தை கதை நினைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. லாஸ்ட் ஃபோட்டோ பவி. யா, ஸோ பவி இவங்களை பற்றி ரொம்ப சிம்பிளான கேள்வி. இன்னைக்கு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டுருக்காங்க. அந்த ஸ்டோரியில் அவங்க ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புட்டு கடலைக்கறி. புட்டு கடலைக்கறி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரே. வா, ஏன்னா கேரளால இருக்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ். பவினா ரொம்ப பிடிக்கும்ல? கிரேட். ஸோ கச்சுன்னு பதில் சொல்லுங்க. குறிப்பா ஸ்ரீதேவி அசோக்னு சொன்னாங்க, அவளுக்கு தெரியவே தெரியாது. சினிமா பத்தி நாங்க அவ்வளோ பேசியிருக்கிறோம். பேசுனதே கிடையாதா? சினிமா பத்தி பேசினதுக்கு பெருசா நாங்க என்ன படம் பாத்தீங்க அப்படிலாம் பேசியிருக்கோம். பட் ஃபேவரட் ஹீரோ என்ன அந்த மாதிரிலாம். ஸ்ரீதேவி அசோக் வந்து பிடிச்ச ஹீரோ வந்து அஜித். தெரிஞ்சுக்கிட்டேன், தலை அஜித் குமார் தான் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ரெண்டுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். அந்த கிஃப்ட் வந்து பொருள் வடிவமாக இருக்காது, வேற மாதிரி நாங்கள் கொடுப்போம். என்ன அது ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறோம். ஷமந்தாக்கா, உங்களுக்கு தெரியாதது இல்லை, என் லைஃப்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நீங்க. அதுக்கப்புறம் என் கிரைம் பார்ட்னர், என்னோட சீக்ரெட் டைரி எல்லாமே நீங்க தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதது இல்ல, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறது எல்லாமே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். எப்ப கல்யாணம் மேடம்? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, ஏன்னா நான் நிறைய ரெடி ஆக வேண்டியது இருக்கு. எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறதுன்றது சின்ன வயசுல இருந்து ஒரு செம்மையான ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். சோ சீக்கிரமா அந்த நல்ல நியூஸ் எனக்கு சொல்லுங்க. நீங்க ஷோ பண்ணதை விட இந்த வாய்ஸ் நோட் தான் அதிகமா இருக்குது. ஆனா நிறைய இப்படி தெரியுறாங்க, சங்கீத் போகணும், பிரியாணி சாப்பிடணும், அதுக்காக உங்களுக்கு மனசுக்குள்ளதுக்கெல்லாம் கொட்டிட்டாங்க இந்த ஷோ மூலமா. இவ மட்டும் தான் இன்னும் கேட்காம இருந்தா, இப்போ உங்க ஷோ மூலமா தான் வந்து நேர்ல கேட்க முடியலன்ட்டு ஷோ மூலமா நானும் கேட்கிறேன். ஷாமந்தா எப்போ கல்யாணம்? அசார் எப்போ கல்யாணம்? பொண்ணு கிடைச்சா பண்ணிப்பேன். பண்ணிடலாம், சீக்கிரம் பண்ணிடலாம். அப்படியா? பண்ணிடலான்றது நான் தனியா பண்ணிக்கிறேன், நீ தனியா பண்ணிக்கோ. ஓகே ஃபைன், சரி ஓகே. இந்த பவித்ராவோட அன்புக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஷி இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு வாழ்க்கையில எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் சரி போனாலும் சரி, அது எனக்கும் பவித்ராக்கும் நடுவில் வந்துடவே கூடாது. அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஹூஎவர் கம்ஸ் இன் ஹர் லைஃப் ஆர் மை லைஃப், எனக்கு பவித்ரான்ற பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன். இப்போ என்னோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி பவியும் என் லைஃப்பில் வந்து அவங்களுக்கும், இப்போ சே ஃபார் மை பார்ட்னர் ஆர் எனிபடி, தே ஷுட் ஆல்சோ பி, பவித்ராவோட ஃபீலிங்ஸையும் அவங்க ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே யாருமே உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு அவள் வந்து இப்போ படம் பண்ணுறா, நிறைய சீரீஸ் பண்றா. ஸோ ஐம் லுக்கிங் அட் ஹர் க்ரோ அப்படின்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிரேட். ஸோ இவங்களும் பதிலுக்கு பாசத்தை வந்து புரிஞ்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் மை ஷோ 3 hours வாஸ் டன்.
அண்ட் இதே மாதிரி நிறைய கோல்ஸ் இப்போ இந்த வெயிட் லாஸ் மாதிரி ஃபியூச்சர்லேயும் நிறைய கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் தி இட்ஸ் மை ஷோ. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அசார், உங்களை பற்றியும் சொல்லணும். நீங்கள் வந்து இந்த ஷோ வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டுட்டு நீங்கள் அழகாக பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்டர்வியூஸ்லாம் வர ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு ரொம்ப ஈஸியாக, ஐ திங்க் இட்ஸ் யுவர் குட்வில். மக்கள், ஐ மீன் அந்த பீப்புளெலாம் உங்கள் மேலே வச்சுருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன், அண்ட் அது நீங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில். நீங்களும் பெரிய பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இன்னும் எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் அன்ஃபாலோ மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், என்னதான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஷமந்தா. தேங்க்யூ.